டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ள போகலாம். இது வந்து என்னுடைய SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தது. சில பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்துக்குள்ள போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் இன்புட் ஃபைல்ஸில் UNPIVOT டேபிள். ஸோ இதான் வந்து என்னுடைய UNPIVOT டேபிள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம pivot டேபிள் எடுத்துருந்தோம் இல்லையா, தட் இஸ் UNPIVOT டேபிள் எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னா, சேஞ்ச் UNPIVOT டெக்ஸ்ட் டேட்டா டு மாடிஃபை அவுட்புட் pivot டெக்ஸ்ட் டேட்டா யூஸிங் UNPIVOT ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். UNPIVOT ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஒரு UNPIVOT டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டாவை எப்படி வந்துட்டு pivot டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டாவாக மாற்றலாம், அதை வந்து நம்ம இன்றைக்கி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இது. இப்போது ப்ராஜெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி நியூ SSIS பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துலாம். இப்போ பேஸ்ட் பண்ணலாம் ப்ராஜெக்டோட நேமை. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோர்ஸ் நம்ம என்ன எடுக்கிறோன்னா, நம்மளுடைய ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நியூ கொடுத்துடலாம், ப்ரௌஸ் கொடுத்துடலாம். ப்ரௌஸில் வந்துட்டு நம்மளுடைய SSIS இன்புட் ஃபோல்டரை பார்த்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம எடுக்க போகிறோம். தட் இஸ் UNPIVOT டேபிளை தான் வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இன்புட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஃபைல் இன்புட் ஃபைல்ஸ் UNPIVOT டேபிள் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காலம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து டேப் டெலிமிட்டட் ஃபைல் தான் அது. நெக்ஸ்ட் அது அட்வான்ஸில் போய்ட்டு இப்போ இயர். ஸோ இயர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம இதில் வேர்கேர் டைப் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இயரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்ன போட்டிருந்தோம், இதை வந்து டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தட் இஸ் பார்த்திங்கன்னா சேலரி பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். ஓகே, ஸோ சேலரி பார்த்திங்கன்னா இன்டிஜர் டைப் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம 4/70 இன்டிஜராக நம்ம கொடுக்கணும். ஓகே, அதேமாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம வந்து 4/70 இன்டிஜராக கொடுக்கணும். ஏன்னா சேலரி டிபெண்ட் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே 4/70 இன்டிஜராக மாற்றிக்கோங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எல்லாமே 4/70 இன்டிஜராக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். இந்த ரீட்டைனில் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா தானே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காலமில் எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ எரர் அவுட்புட் இருந்ததுன்னா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா, இந்த இடத்துல அதர் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு UNPIVOT ஒன்று இருக்கும், அதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் அண்ட் UNPIVOT ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது UNPIVOT வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன்னா கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா, தட் இஸ் சேலரி. ஓகே, சேலரி டிபெண்ட் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட்ஸே இருக்குது. ஓகே, ஸோ அந்த சேலரி காலம் மட்டும் இப்போ நான் எல்லாத்துலையும் கொடுத்துடலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் சேலரி டெஸ்டினேஷன் காலம் கொடுத்துடலாம். pivot கீ வேல்யூ இருக்குல்ல, அதில் மட்டும் என்ன கொடுக்குறோன்னா, நம்மள்ட்ட கீ வேல்யூ என்னென்னா டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் சேலரி இருக்குது. அதனால் இதோடைய pivot கீ வேல்யூட காலம் நேம் வந்து டிபார்ட்மெண்ட். ஓகே, ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா கரெக்டாக போகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மல்டிகாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ காமனில் போய்ட்டு மல்டிகாஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ UNPIVOT அண்ட் மல்டிகாஸ்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டேட்டா வியூ இருக்கும், எனேபிள் டேட்டா வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா இயர் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்துட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து சேலரி வேணும். இது நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஓகே, ஓகே கொடுத்துடலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ராஜெக்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இயர் பாருங்கள், ஒரு இயர்லேயும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், அதேமாதிரி சேலரி தனியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வைஸ் கோர்ஸ் வந்து 10 rows போகுது. UNPIVOT ஆகிட்டு எனக்கு மல்டிகாஸ்ட் மூலிமா 20 rows வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. இதான் வந்து UNPIVOT ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு பியூட்டி. ஓகே, இப்போ நான் மல்டிகாஸ்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதோட ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன், அதாவது டெஸ்டினேஷனில் போய்ட்டு ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் வந்து ட்ராக் பண்ண எடுக்கிறேன். எனக்கு வந்து அவுட்புட் ஃபைலை சேவ் ஆகணும் இல்லையா, அதனால் டெஸ்டினேஷன் எடுக்கிறேன். இப்போ UNPIVOT ப்ளஸ் ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் வந்துட்டு இது ஆல்ரெடி ஃப்ளாட் ஃபைல் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் கனெக்ஷன் உள்ளது இது. ஓகே, இது வந்து சோர்ஸ் கனெக்ஷன். ஸோ அகெயின் நான் நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். டைப் வந்து டெலிமிட்டட் ஃபைல். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம்.
ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் க்ரியேட் ஆகிடும். ப்ரௌஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டேபிள் எங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்னா SSIS அவுட்புட் ஃபோல்டரை பார்த்துக்குள்ளே போக போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் நேம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து என்ன நேம் கொடுக்கலாம், அப்டேட் UNPIVOT _ டேபிள் அப்படி கொடுத்துடலாம். இப்போ ஓப்பன் கொடுத்துடலாம். ஓகே, காலம் கிளிக் பண்ணலாம். இப்போ காலம்ஸில் போயிடலாம். போய்ட்டு இல்லை என்ன டைப் நமக்கு அவுட்புட் வேணும்னா டேப் லிமிட் ஃபைல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டிபார்ட்மெண்ட்டில் யூனிகோட் ஸ்ட்ரிங் கொடுத்து சேலரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. இது மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து மேப்பிங் கண்டிப்பாக பார்க்கணும். இன்புட் காலம் டெஸ்டினேஷன் காலம் ரெண்டு சேமாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வரும், சேலரி வரும், அதுக்கப்புறம் இயர் வரும். ஓகே, இது வந்து ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ்க்குள்ளே கனெக்ஷன் மேனேஜர், அதேமாதிரி டெஸ்டினேஷனுடைய ஃப்ளாட் ஃபைல் கனெக்ஷன் மேனேஜர். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 rows வந்து ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் மூலமாக போயிருக்கு. UNPIVOT ஆகிட்டு 20 rows வந்துட்டு ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் வந்து இப்போ நமக்கு டேட்டா வந்து SSIS அவுட்புட் ஃபோல்டர் பாத்தில் சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆகிடுச்சா? இப்போது இதான் அந்த ஃபோல்டர் பாத். இப்போ நான் அப்டேட் UNPIVOT _ டேபிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், சேலரி அண்ட் இயர். ஸோ அந்த பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் தான் வந்து சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.